வீடு வந்து இந்த மாத்துறது அந்த பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இங்கே அப்பா அம்மா ரூம் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 hours தான் காயத்துக்குன்னு சொன்னாங்க. நல்லா காஞ்சிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ண விலாகோட ஒரு கண்டினியூட்டி பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். இந்த விலாகில் ஸ்பெஷலான ரெசிபிஸ் அப்புறம் குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங்லேருந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். கிச்சன் எல்லாமே வந்து மாற்றலான்னு சொல்லி பேசியிருக்கோம். அந்த ப்ளூ ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி, அது வந்து ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணுறதா இல்லை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறதா அப்படின்றது தெரியல. பட் அந்த ப்ளூ ஸ்டாண்டு வந்து இருக்காது. கொஞ்சம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டோர் போட்டு கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓவரால் நல்லா ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணலாம். இல்லை ரொம்ப இயர்ஸ் ஆச்சு பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நிறையா சேஞ்ச் பண்ணி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தான். கூடாது சரியா? ஆமாம், ஆக்சுவலி இங்கே வந்து இது வந்து அந்த மைல்டு ஒயிட்டு, அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுதுனால அந்த கலர் அப்படியே சேஞ்சாக தெரியுது. ஸோ இந்த டைம் எல்லாமே நல்லா பிரைட் கலராகவே சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோ பளிச்சுன்னு ரூமே பார்த்தீங்கன்னா அப்படி வெளிச்சமாக இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் இருந்த கலரை விட இந்த கலர் வந்து எனக்கு 3 times பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு பிரைட் கலர். எனக்கு இந்த கலர் அடித்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க. சாரால் முடியல, செம்ம டயர்டாயிட்டாங்க. தூங்கலாமா? ஓகேவா? அண்ட் இங்கேயுமே ஹாலில் கொச்சன்னு இருக்குது. அண்ட் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கே ரூம் ஓகே, அதை வந்து எடுத்து மட்டும் வைக்கணும். மார்னிங் அந்த வாக் இருக்குது. வந்து நான் மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே அப்பா அம்மா ரூம் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு 2 hours தான் காயத்துக்குன்னு சொன்னாங்க. நல்லா காஞ்சிருச்சு. நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் கடை நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிச்சு. அண்ட் மார்னிங்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அம்மா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். மேபி தான் சேஞ்ச் பண்ணணும் அம்மா பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. இன்னும் ரூமு, கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது. ஒரு ரூம்க்கே அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுலாம் இங்கே கொண்டு வந்து வைக்கணும் இல்லையா? அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வேலை வந்து முடிஞ்சது. சிம்பிளாகவும் அண்ட் செம்ம ஹெல்த்தியாகவும் பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை துவையல் அண்ட் வந்து கார்லிக் ரைஸ் ப்ளஸ் சாதம் ரசம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ரெசிபி. சாதம் ரசம் இதெல்லாம் எல்லாமே நார்மல் தான். அண்ட் காயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். பட் நான் பண்ணுற கார்லிக் ரைஸும் அண்ட் துவையலும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைஸ் வந்து இன்றைக்கி சிம்பிளான ரைஸ், செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரைஸ். சாதம் வச்சுட்டேன். துவையல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். துவையல் முருங்கைக்கீரை துவையல் ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எடுத்து வச்சு இதை மறந்தாச்சு. ஸோ கொஞ்சம் இருக்கிறதுனால துவையல் அரைச்சி சாப்பிடலாம். கார்லிக் ரைஸ் தனியாக பண்ணணும். இது துவையலுக்கு கொஞ்சம் இவ்வளோ தேவைப்படாது. இது வாசனைக்காக மட்டும்தான். மிளகா, பாஸ்தா ஈவினிங், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கேமரா அடிக்க போறியா? டேய் போடா.
நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வதங்கினா போதும். வாசனைக்காக நான் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். பிரணவக்குட்டி கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். அண்ட் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் அதிகமாக அதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ட்ராப் வந்து இட்டால் போதும். ஸோ நல்லா சுருங்கி இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு சேர்த்துக்கிட்டு, கட்டி பெருங்காயம் இருந்தால் அந்த எண்ணெயிலே பொரித்து எடுத்துட்டுலாம். அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நார்மல் பெருங்காயம், பவுடர் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு போனதுக்கப்புறம் அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு தாளிப்புலாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தேவைப்படாதுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த கீரையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். அந்த தேங்காயும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். நம்மளோட முருங்கைக்கீரை தொகையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட சாதமில் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தொகையில் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து 100% ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அண்ட் செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு அவசர டயத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வதக்கிட்டு அரைச்சா போதும், அவ்வளோதான். ஸோ வந்து டைம் இல்லை சமைக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் நான் வந்து இன்றைக்கி தொகையிலோட சூப்பரான கார்லிக் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தொகையில் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கெலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது. அடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே போக வேண்டியதான். கடைக்கு கிளம்பணும். இந்த கார்லிக் ரைஸ்க்காக வச்சுருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதை இடித்து பண்ணணும். பட் இடிக்கல, இன்றைக்கி மிக்சியில் தான் போட்டு குறை அரைக்க போகிறேன். தாளிப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறேன்? வீட்டில் பிரணவ் குட்டியோட அண்ட் சாயோட ஃபேவரட் அப்பா அம்மா வந்து அங்கே சரண்யாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே வேலை அப்படின்றதுனால அவங்கள அங்கே அமுச்சிட்டு நானும் சாயும் இங்கே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட சேர்ந்து பிரணவ் குட்டியும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா அப்படி தான் சொல்லணும். பூண்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்க ரைஸ் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா தொகையில் இருக்குது, அதனால் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணோன்னா நாங்கள் 3 பேர் சாப்பிட்ருவோம். பூண்டு, கொஞ்சம் சீரகம் அண்ட் அதோட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரொம்ப அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறப்பாக அரைச்சா போதும். அரைச்சி வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணி இதில் வதக்கிற அந்த 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடுங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த எண்ணெயில் நல்லா அந்த எப்படி சொல்கிறது, பூண்டு பேஸ்ட் வந்து பொரிஞ்சிடக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகணும். அண்ட் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடாமல் அந்த இடையில வாசனை வரும்போது டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு மெத்தட். ஏன்னா நான் நல்லா ஃப்ரை பண்ணால் அந்த டேஸ்ட்டே வந்து எனக்கு வரமாட்டேங்குது, இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த கரெக்டான ஒரு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சனில் அந்த ப்ளூ ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதில் ஏன்னா நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாய்க்கு ஆஃபீஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் போய் வாங்க முடியாது. இப்போ வாங்கிட்டு எல்லாமே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பியாச்சு. செம்ம வேலைங்க. இந்த வீடு வந்து இந்த மாற்றுறது அந்த பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்போ முடியும்னு இருக்குது. இத்தனைக்கும் ஒரு இடம் தான் வந்து முடிச்சிருக்கோம், அதுக்கு எப்படி இருக்குது. பட் அந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லாமே எடுத்து வச்சுட்டு முடிச்சிருச்சு. அண்ட் இங்கே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதுக்கு நாங்கள் அந்த ஸ்டென்சில் வாங்கியிருந்தோம். பட் அது நான் கொஞ்சம் பெருசாக வரும்னு நினச்சேன், சின்னதாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணோம். அது உங்களுக்கு என்ன டிசைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டென்சில் வந்து வந்துருச்சு, அந்த வால் பெயிண்டிங் பண்ணுறது. ஆக்சுவலாக ஸ்டிக்கர் மாதிரி இல்லாமல் பெயிண்டிங் மாதிரியே பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டிக்கர்லாம் கூட இருக்குது. மேபி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்டிக்கர் கூட வாங்கி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா, ஸோ நான் எது ரூமுக்கு எது ஹாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி ஷேர் பண்ணுறேன். பட் வாங்கின டிசைன் பார்த்திங்கன்னா இது 3 தான். ஒரு சின்ன ஃப்ளவராக இருக்கிற மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கு. அது இன்னும் வரல. பட் எனக்கு தெரிஞ்சு அது தேவைப்படாது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு இந்த ரங்கோலி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த ரங்கோலி நான் இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன். பட் அது வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடுச்சு. நிறைய பார்த்தோம். இது 2 எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தான் சொன்னாங்க, இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஒன்றும் இல்லை, ஒரு ஷெல்ஃப் மாதிரி கட்ட போகிறோம். அதனால் இங்கே அந்த ப்ளூ ஸ்டாண்டே எடுத்தாச்சு. ஸோ இங்கே எல்லாமே எடுத்தாச்சு. பட் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது. அதனால் நான் பாபா சொல்லி முருகர் சொல்லி மட்டும் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு பூ போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு விளக்கம் ஏற்றியாச்சு.
ஸோ என்னென்னலாம் நான் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப பார்த்திங்கன்னா டிசைனாக ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு குட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு அது என்ன கலர் பண்ணியிருக்கோம், என்னென்ன டிசைன்லாம் போட்டிருக்கோன்றதெல்லாம் அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.